எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 106வது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 105 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் லைவ்ல இதை பார்த்து அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இது ஃபேஸ்புக்ல லைவ்ல போகுது, ட்விட்டர்ல லைவ்ல போகுது, யூடியூப்ல லைவ்ல போகுது. அது இல்லாம கிளப் ஹவுஸ், அது ஒரு புது டெக்னாலஜி என்ற இளைஞர்கள் மத்தியில அதிகமா வந்திருக்கு. அதுல லைவ்ல போகுது. இன்னும் எல்லா சமூக வலைதளங்களிலும் இது அதிகமாக பகிரப்படுகிறது. மிக அதிகமாக அதிமுக தொண்டர்களால இது விரும்பி பார்க்கப்படுது. நீங்களும் இத உங்க சமூக வலைதளங்கள்ல எல்லோருக்கும் பகிர்ந்து நிறைய இந்த கருத்துக்கள், நீங்க பேசுறது, நான் பேசுறது, நீங்க கேட்கிற கேள்விகள், நான் கொடுக்கிற விளக்கங்கள், அதை அதிக அளவுல பகிர்ந்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு அது வலு சேர்ப்பதாக இருக்கும். இங்க எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். நீங்க பேச விரும்புறவங்க சிறிதளவு கையை இப்படி உயர்த்தலாம், அல்லது அந்த ஜூம்லயே அந்த பேச விரும்புறவங்களுக்கு அந்த ஒரு கை காட்டுற மாதிரி ஒரு முத்திரை இருக்கும், அது போடலாம். அல்லது ஒரு குறு செய்தி அனுப்பலாம், நான் பேச விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு குறு செய்தி கூட அனுப்பலாம். அடுத்து அந்த பேச விரும்புறவங்க இல்ல இதுல கலந்துக்கிறவங்க உங்க பெயர் அதுல பதிவிடணும். அப்பதான் எனக்கு சொல்லி பேர் சொல்லி அழைப்பதற்கு, உங்க பேரை சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பதற்கு அது வசதியா இருக்கும். பெயர் இல்லைன்னா அந்த வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு தான் வரும். அது பேர் சொல்லி அழைப்பதற்கு அது சிரமமா இருக்கும். அதனால உங்க பெயர் அதுல பதிவிட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும். இப்ப ஒன்றுபட்ட அதிமுக தேவையா, அது உருவாவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டா, தொண்டர்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைய கலந்துரையாடல்ல நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஒன்றுபட்ட அதிமுக என்பது இப்ப நீங்க ஜெயஜா அந்த அணிகள் பிளவுபட்ட காலத்துல அப்படி இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போட்டி அதிமுக என்று 96 காலகட்டங்கள்ல உருவானது. பிறகு அம்மா அவர்கள் என்னிடத்துலதான் சொல்லி அதை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை அதிமுகவோடு நம்ம இணைச்சோம். ஆனா இன்றைய சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம், 96ல தான் அதிமுக அதனுடைய வரலாற்றுல அதிகபட்ச தோல்வியை சந்தித்த காலம் 96 தேர்தல்ல. அது சசிகலா அவர்கள் அந்த வளர்ப்பு மகன் திருமணம், அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பெருமளவுல காரணங்களாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில இருந்து பெரிய அளவுல யாரும் போய் திமுகவுல சேரல. 96 காலகட்டங்கள்ல கூட அன்றைக்கு திமுக ஆளுகிற கட்சியாக இருந்தது. 96ல இருந்து 2001 வரைக்கும் அதிமுக வெறும் 4 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. அன்றைக்கு கூட பெரிய அளவுல திமுகல போய் யாரும் சேரல. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுல பெரிய அளவுல போய் சேர்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒரு பழைய எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவர் போய் திமுக சேர்ந்திருக்காரு. அதே போல வாத்தூர் நடராஜன், இவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், வலிமை குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனா இந்த அதிமுகவுல அமைச்சர்களாகவோ எம்பிகளாகவோ எம்எல்ஏக்களாகவோ பதவி வகித்தவர்கள் எதிர்ப்புறத்திற்கு அவர்களது வலிமையை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது இந்த இயக்கத்திற்கு அது பலகீனம். இது ஒன்று, அந்த தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அந்த தொண்டர்களுக்கு கொடுக்க தவறி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கணும். நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல இருந்தே தெளிவா சொல்லியிருக்கோம், ஒன்றுபட்ட அதிமுகவை தான் நான் விரும்புகிறேன், நம்மோடு பயணிக்கிற எல்லோருமே விரும்புகிறோம். ஆனா ஒரு இடத்துல எங்க மாறுபடுறோம்னா, சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்துல அவங்க இணைஞ்சுக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர்களும் இந்த இயக்கத்துக்காக ஒரு 30 வருஷம் அம்மா அவர்களோடு பயணித்திருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்கல. ஆனா அவர்தான் பொதுச் செயலர் அப்படிங்கிறது அவர் எடுக்கிற நிலைப்பாடுகள்லயே முரண்பாடா இருக்கு. அவரே பார்த்தீங்கன்னா நம்ம அவரு பல பேர்த்துக்கிட்ட அந்த தொலைபேசியில பேசுற பொழுது என்ன சொல்றாங்க, தொண்டர்களாலதான் அதிமுகவுக்கு பொதுச் செயலர் எடுக்கப்படணும், அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க, அதைத்தான் அம்மா அவர்கள் வலிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர்கள் ஏன் அந்த பொதுக்குழுவால பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார் என்பதற்கு சரியான விளக்கம் இல்ல. சரி, அன்றைக்கு விளக்கலினாலும் பரவாயில்ல, இப்ப கூட நான் தான் பொதுச் செயலராக இந்த கட்சியை வழிநடத்துவேன்
என்று அவர் சொல்வதை நம்மளால ஏற்க முடியாது. நானும் இந்த இயக்கத்துல ஒன்றாக இணைந்து பயணிக்கிறேன். எல்லோரும் அதிமுக உறுப்பினர்களை அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது இருக்கிற அந்த பட்டியலை எடுப்போம். அதுல இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போனவர்களை பட்டியல் இருந்து இப்ப நம்ம தேர்தல் காலங்கள்ல அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்போம். அது போல அந்த காலகட்டங்கள்ல இன்றைக்கு வேறு கட்சிகளுக்கு போனவர்களை எல்லாம் அந்த வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டு ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்து ஒரு தேர்தல் வைக்கலாம். அந்த தேர்தல் என்பது கிளை கழகத்துக்கு, ஊராட்சி செயலாளருக்கு, நகர செயலாளருக்கு, பேரூராட்சி செயலாளருக்கு, ஒன்றிய செயலாளருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, தலைமையில பொதுச் செயலாளர் வரை அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான இயக்கமாக அதிமுக வந்து உருவெடுக்கும். அதுல எல்லோருக்கும் அவரவர்கள் பலத்துக்கு தகுந்த மாதிரி, அவரவர்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி, அவர்களை எந்த அளவுக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த பொறுப்புகளுக்கு அவரவர் வந்து வரலாம். இதுதான் சசிகலா அவர்கள் இடத்துல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா இது ஏதோ தன்னுடைய குடும்ப சொத்து போல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான், அவர் சொல்றது மட்டும்தான். அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்கள் தான் இந்த கட்சியிலேயே இருக்கணும் என்கிற அளவுல வந்து அவருடைய நடவடிக்கைகள் என்பது மிகப்பெரிய கடுமையான ஒரு அதிருப்தியை அதிமுக தொண்டர்களிடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கு. பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய குறிக்கோள் ஒண்ணுதான், மகனை மத்தியில மந்திரியாக்கி பார்த்து விட்டால் போதும் கண்குளிர, அவ்வளவுதான் அவருடைய இது. அதற்கு மேல முடிஞ்ச வரைக்கும் அவர் இந்த கட்சியில ஒரு நல்ல பொறுப்புல இருந்துகிட்டு இருக்கணும், இவ்வளவுதான் அவர் நினைப்பார். பிரச்சனைகள் வருகிற பொழுது போர்க்கொடி தூக்குவார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் எடப்பாடி பழனிசாமியோட பேசிக்குவார். இதுதான். ஆனா இது எல்லா நடவடிக்கைகளும் சேர்ந்து அதிமுகவை வலிமைப்படுத்துகிறதா? புரட்சி தலைவர் எந்த நோக்கத்துக்கு சாதிய மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கமாக இது உருவாக்கினாரே அதை நோக்கி நாம் பயணிக்கிறோமா என்று பார்த்தா அது வந்து இல்லை. சரி, தொண்டர்கள்ட்டையாவது ஒரு வலிமையான இயக்கமாக நம்ம வந்து நம்மை நிலைநிறுத்துகிறோமா அப்படின்னா ஏன் இந்த இவ்வளவு பேர் இன்றைக்கு விலகி சென்று மாற்று கட்சியில சேர்றாங்க? 96ல கூட இப்படி இல்லை. நீங்க எல்லாவற்றையும் இல்ல ஆளுகிற கட்சியை நோக்கி எல்லாரும் போறாங்க, இதெல்லாம் அரசியல்ல சகஜம், நம்ம கடந்து போயிட முடியாது. 96ல கூட இவ்வளவு பேர் வந்து போகல. அதனால வந்து இது நிச்சயமாக நாம ஏன் இது போல நடக்கிறது என்கிற அந்த காரணங்களை ஆராயணும், அதை சரி செய்கிற முயற்சியில வந்து இறங்கணும். அப்ப தொண்டர்களால ஒரு தலைமை ஏற்படணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி வேணும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட வேண்டாம். லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட நிர்வாகிகளை கொண்டதாக இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும். ஒன்றுபட்ட அதிமுகவாக மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். இதுல யாரெல்லாம் பேச விரும்புகிறீங்களோ அந்த உங்க கருத்துக்களை வந்து சொல்லலாம். திமுக தனி மனித ஆளுமை சக்தி இல்லை, அதனாலதான் இவங்க எல்லாரும் போறாங்க. நாளைக்கே நாடாளுமன்ற தேர்தல் வந்தா கூட தனிச்சையா செயல்பட செலவு பண்றதுக்கு ஆளு, தலைமைக்கு ஒரே ஒரு ஆள் வேணும், அது சசிகலா தற்போதைக்கு வச்சுக்கலாம். அவங்கள சசிகலாவை கட்சியில சேர்க்கிறதுல பிரச்சனை கிடையாது, சேர்க்கலாம். அதை வந்து நம்ம ஆதரிக்கிறோம். தலைமை பொறுப்புன்னு வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி இந்த இயக்கத்துக்கு வந்து எப்படி தலைமை தாங்கி நடத்த முடியும்? அப்படி நடத்துற பொழுது நாளைக்கு மக்கள் மத்தியில வந்து அவர்களை தலைவராக கொண்ட அந்த இயக்கத்துக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்களா? நடுநிலையாளர்கள் வாக்களிப்பாங்களா? பெண்கள் வாக்களிப்பாங்களா? ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. ரெண்டாவது வந்து அந்த சாதிய மத தாக்கங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கு, தங்கமணிக்கு இருக்கு, வேலுமணிக்கு இருக்குது, KP முனுசாமிக்கு இருக்கு, சசிகலாவுக்கு இருக்கு, OPSக்கு இருக்கு, தினகரனுக்கு இருக்கு. அதிமுகங்கிறது சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும், எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம வந்து செயல்படணும். இன்னைக்கு எந்த அமைச்சருமே பார்த்தீங்கன்னா திமுகவையும் எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாரா இல்லை. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இப்ப அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா சசிகலா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி சசிகலா எதிர்த்து பேசுறாங்க. இந்த உள்கட்சி பிரச்சனையை மட்டுமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவை யாரும் எதிர்த்து பேசுறது கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியை யாரும் எதிர்த்து பேசுறது வந்து கிடையாது. நம்ம மட்டும்தான் திமுக செய்கிற அந்த தவறுகளையும் கண்டித்து சுட்டிக்காட்டி அதை குறித்து நம்ம பேசுறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிங்கிறது நமக்கு தேவையில்லாத சுமை,
அப்படிங்கறத நம்ம தான் திரும்ப 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 அதை வந்து வலியுறுத்திக்கிட்டே வந்து வர்றோம். இன்றைக்கு அந்த நீங்க சொல்லக்கூடிய எந்த அமைச்சருமே பிஜேபியையும் எதிர்த்து பேசுறது இல்ல, திமுகவையும் எதிர்த்து பேசுறது இல்ல. சி.வி. சண்முகம் மட்டும்தான் சொன்னாரு. அவர் சொன்ன உடனே ஓபிஎஸ் வந்து பாய்ந்து பறந்தோடி வந்து அதுக்கு வந்து 1 மணி நேரத்துல பதில் சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும் முதல்ல. இப்ப உள்கட்சி பூசல் மட்டுமே நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கட்சியில இருக்கிறவங்க யாரும் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை என்னன்னா, ரெய்டு வந்துருவாங்க சார். ஏன்னா ரெய்டு வந்துட்டாங்கன்னா, இந்த ரெய்டுக்கு பயந்துட்டுதான் பாரதிய ஜனதாவோட கூட்டணியை வச்சிருக்காங்க முதல்ல. ஏன்னா மக்களை வந்து ரொம்ப முட்டாள் பண்ணி நிறைய ஏமாத்திருக்காங்க. எல்லாருமே இருக்கிறது அதுல ரெய்டுக்கு பயந்துட்டுதான் இப்ப யாருமே எதுக்குறது இல்ல. அதனால நம்ம ஏடிஎம்கேல கட்சியில ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எதுக்க முடியும். ஆளாளுக்கு சண்டை போட்டு இருந்தா இப்படிதான் இருக்குங்க ஐயா. இப்போ ஆளாளுக்கு சண்டை போட்டே இருந்தா இதே மாதிரிதான் நிலைமை போயிட்டு இருக்குங்க. இல்ல அதாவது திமுக எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க சசிகலாவை பத்தி பேசுறது, சசிகலா இவங்களை பத்தி பேசுறது, 2 தரப்புமே. சசிகலா எதிர்த்து இது வரைக்கும் பேசல, பிஜேபியை பத்தி மூச்சே விடல. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை பத்தி மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. திமுகவை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. ஆனா திமுக இருந்து என்ன வருது? கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி சீக்கிரம் கைது செய்வோம், உள்ளாட்சித்துறை ஊழல்ல வேலுமணி சீக்கிரம் கைது செய்யப்படுவார், ராஜேந்திர பாலாஜி, அப்படி ஒவ்வொரு அமைச்சர்களா சொல்லிட்டு வந்து வர்றாங்க. இந்த கைதுகளும் நடக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை கோயம்புத்தூர்ல நடந்ததுங்க. ஒரு பெண்மணி வந்து பார்த்தா வேலுமணி அனுப்பல ஆளா அப்படின்னாரு, அவரும் எதிர்த்தாரு. அப்போ இப்ப வந்து மூச்சு பேச்சவே காணுங்க. எதுக்க முடியாது, எதிர்த்தா ரெய்டு வந்துருவாங்கிறது பயமாயி போச்சுங்க. அதனால எந்த பக்கம் போனாலுமே எல்லாம் இருக்கிற அமைச்சருக்கு அத்தனை பேருமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க சார். இப்ப கட்சி வந்து உடைஞ்சிட்டு இருக்குது, ஆளாளுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. பயமாயி போச்சு. பயமானதுனால எல்லாருமே இப்ப பயத்துல இருக்காங்க. டிஎம்கே வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு அவங்க மோட்டிவ் தான் மட்டும் பாக்குறாங்க. இவங்க இருக்கும்போது ஏடிஎம்கே இருக்கும்போது அவர் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரிதான் நடக்குதுங்க சார். கட்சி ஒண்ணு சேர்த்தோம்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கட்சியில விடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டு நல்ல பலத்தை காட்டினாதான் அடுத்தவங்களுக்கு பயமா இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 10 தொகுதி ஜெயிச்சா பத்தாதுங்க, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வரணும். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சர்கள் எதுவுமே செய்யல. அந்தந்த ஏரியா அமைச்சர்கள் வந்து தொகுதியை வந்து கரெக்டா வச்சுக்கலைங்க. ஜனங்க கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். சார் எனக்கு ஒரு டவுட். இப்ப என்னன்னா, இப்ப சசிகலா வர்றதுக்கு நீங்க சொல்றீங்க, அவங்க எந்த தொகுதியில இல்ல எந்த ஒரு வார்டுல அவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க அது எனக்கு தெரியல, சொல்லுங்களேன். தெரியல, அவங்க எங்கேயும் நின்னதே கிடையாது. அவங்க அரசியல் அதாவது எல்லாத்தோட கொடுமை என்ன தெரியுமா? 2 விஷயம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. 96லயும் சரி 2011லயும் சரி அவங்கள அம்மா தள்ளி வச்சது வந்து நாங்க திட்டமிட்ட நாடகம், எதிர்க்கிறவங்க எல்லாம் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்காக நடந்த நாடகம் அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த 2011ல பொதுக்குழுவுல அம்மா அவர்கள் வந்து பேசினாங்க, இந்த குடும்பம் வந்து என் உடன் இருந்து கொண்டே எனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு சொல்லி அம்மா தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு 16 பேரை நீக்கினாங்க, சசிகலாவை மட்டும்தான் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க, மற்ற 15 பேரை சேர்த்துக்கல. அதே போல அந்த குடும்பத்துல ஒரு 7-8 பேரை வந்து கைது செஞ்சாங்க, கைது செய்து சிறையில அடைச்சாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அம்மா கடைசி வரைக்கும் அந்த கேஸ்களை வந்து குவாஷ் போடுறது கூட விடல, வெயில்ல வர்றது கூட வந்து விடல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நாங்க ஆழம் பார்த்தோம், யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறாங்க பிரிக்க நினைக்கிறாங்கன்னு பார்த்தோங்கிறாங்க. அதெல்லாம் தவறான தகவல். ரெண்டாவது அவங்க வந்து ஒரு தேர்தல்கள்ல போட்டியிட்டவங்க அல்ல. அப்புறம் ரெண்டாவது 150 தொகுதியில இவங்க ஜெயிச்சிருவேன்னு சொன்னாங்க, அதனால ஒதுங்கி நிக்கிறேங்கிறாங்க. அப்ப ஏன் தினகரன் வந்து களத்துக்கு வந்தாரு, தேர்தல் களத்துக்கு வந்தாரு? அவர் போட்டியிட்டு இருக்க கூடாது இல்லையா? இந்த அம்மா அன்னைக்கு வந்து இல்ல, என்னுடைய ஆதரவு அதிமுகவுக்கு, என்னை விரும்புகிறவர்கள் ஆதரிக்க நினைக்கிறவர்கள் எல்லாரும் ரெட்டைலைக்கு நீங்க வாக்களியுங்க, ரெட்டைலை சின்னம் ஜெயிக்கட்டும், அது யாரோ முதலமைச்சரா வர்றாங்க, யாரோ வேட்பாளரா இருக்கட்டும்
எம்ஜிஆர் கண்ட அந்த இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று ஒரு அறிக்கை கூட வந்து அவங்க வந்து விட்டுருக்கலாமே, அது விடல. ஆனா தினகரன் சார்பா போட்டியிட்டவங்களை இவங்க அந்த கோயில்களுக்கெல்லாம் போற பொழுது அங்கங்க பார்த்து ஆசி பெற்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து பத்திரிகைகள்ல வந்து வந்தது. ஆனா இப்ப தேர்தலுக்கு பிறகு அவங்க இதுல எப்படியாவது சேர்ந்தறதும் கடுமையா முயற்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் கட்சியில சேர்த்துக்கணுங்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அவங்க தலைமை பொறுப்பு யாருங்கிறத தொண்டர்கள் கூடி முடிவு எடுக்கட்டுமே. அதிமுக ஆட்சியை இழந்து கட்சி சதறிட்டு இருக்கு. தினமும் 10 பேரை 5 பேரை நீக்கிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. சசிகலாவை அட்டென்ட் பண்றாங்க, லேட் போனா அவங்க கூட பேசுறாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடைய கால தவழ்ந்து வந்து விழுந்து வாங்குற. அவரை யார் கட்சியில இருந்து நீக்கிறது? இது உலகமே பார்த்தது. இப்ப வீடியோ பேசினா ஆடியோ பேசினா கட்சியில இருந்து நீக்கிறாங்க. ஆனா இவரை யார் நீக்கிறாங்க? அவருக்கு புல்லரிக்கலையா இதெல்லாம்? அதே நேரத்துல சசிகலா மேடம் வந்து அரசியல்ல இருந்து ஒதுக்கி இருக்கிறாங்கிறத சொன்னது காரணமே இவர் நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்து தமிழ்நாடு பூரா இவரே சுற்றுப்பயணம் போகணும், வேற யாரும் வர வேண்டாம், பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதோடைய காரணத்தினால அந்த அம்மா அரசியல்ல இருந்து ஒதுக்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒண்ணுங்க. ரெண்டாவது, இப்ப இருக்கிற சூழ்நிலையில சசிகலாவா ஓபிஎஸ்ஆ இல்ல கேசிபியா தினகரனான்னு பார்த்துட்டு இருக்கிறது கட்சியோட அழிவுக்கு மேலும் புத்தகம் விளைவிக்கும். அதனால நீங்களே இதுல ஒரு தலைவரா நின்று எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மீண்டும் கட்சியை பலப்படுத்தலாம், பலப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்கலாம். கண்டிப்பா நீங்க இறங்குனீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் தவிர எல்லாரும் ஒத்துக்குவாங்க. இல்ல இபிஎஸ் எஸ்பிவி 2 பேரை தவிர எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா 2 பேரும் தான் உங்க மேல கேஸ் போட்டு ஜெயில போட்டாங்க. பொய் வழக்கு போட்டு நீங்க தொண்டர்களோட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேஸ போட்டாங்க. நாளைக்கு என் மேல கூட கேஸ போட்டுப்பாங்க. ஆட்சியில இருந்திருந்தா இப்ப ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப அவங்களே ஒதுக்கி இருக்கிறாங்க, எங்கடா ஒளிகிறதுக்கான இடத்தை தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இன்னும் இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் எல்லாம் பண்ணி அது இது பண்றப்போ கட்சியோட பேர் தான் மீண்டும் கெடும். அதுக்காக நீங்க ஒரு தலைவரா நின்று சசிகலா மேடம், தினகரன், இவரு ஓபிஎஸ், மற்ற தலைவர்கள் எல்லாமே நீங்க சொன்னா கேட்பாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கட்சியை வந்து பலப்படுத்தலாம், அதுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்கலாம். கருத்துக்களை கேட்டு இவங்களுடைய கருத்துக்கள் நம்ம பதிவு பண்றப்பதான் கட்சியில எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரியும். இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம். மாவட்டங்கள் உடைக்கிறதுக்கு அந்தந்த கட்சியில போய் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. இதுகெல்லாம் வந்து ஒரு சின்ன மலைக்கு முளைச்ச காலங்கள் தான். இங்க படகு கிடைக்கல, நிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, அங்க போய் சேர்றாங்க. அது அவங்க கட்சி பலப்படுத்துறதுக்கு மாதிரி எனக்கு தெரியல. சும்மா நம்ம கட்சி உடைக்கிறதுக்காக அவங்க பண்ற நாடகம் தான். எல்லா இடத்துலயும் எல்லா ஆளுங்கட்சி வரப்போ செய்யறது தான். ஆனா நம்ம கட்சி நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சுட்டோம்னாலே ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து எல்லா ஒன்றிய இது வழியா வார்டு வழியாவும் நமக்கு வந்து எல்லா உறுப்பினர்கள் வந்து ரொம்ப கரெக்டா தான் இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் சரி, 10 தொகுதி எடுத்தாலும் சரி, எல்லாமே கரெக்ட். நம்ம கட்சி வரணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும், அது எந்த இடத்துல தவிர நம்ம கட்சி விட்டு கூட இருக்காது அப்படின்னு ஓட்டு போட்டு 10 மணி நம்ம ஜெயிக்கணும். இது தமிழகம் முழுசு இருந்திருக்கும். இந்த உணர்வு வந்து மக்கள்கிட்ட தலைமை மாறிச்சு, தலைமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம புரட்சி தலைவர் தான் இந்த கட்சி இருந்தது, அம்மா வழித்து எடுத்துட்டு போன இந்த கட்சி. அதை வந்து மறுக்காம நம்ம வந்து இப்ப இருக்கிற தலைவர்கள் சரி பண்ணல, இல்லாட்டி மாறி ஊழல் பண்ணிட்டாங்க, இல்ல பிஜேபி போய் சேர்ந்துட்டாங்க, நம்ம மரியாதை இல்லை, இதெல்லாம் நினைக்காம நம்ம கட்சியில வந்து கண்டிப்பா ஆட்சியில் இருந்திருக்கணும், இல்ல கட்சிக்கு சரியான தலைமை வேணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா கரெக்டா பொதுக்குழுவை நம்மளே கூட்டிக்கலாம். பொதுக்குழுவை உறுப்பினர் தாராளமா கூட்டலாம். உறுப்பினர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. பொதுக்குழுவை கூட்ட சொல்லி தாராளமா கேட்கலாம். பொதுக்குழுவை உறுப்பினர்கள் கூட்டுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முதல்ல அதிமுக அனைத்து உறுப்பினருக்கும் உரிமை இருக்கு, தகுதி இருக்குது. முதல்ல எல்லா உறுப்பினர்களும் கேளுங்க, நான் உள்பட சொல்றேன். பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கறத வந்து உறுப்பினர்கள் கேட்கறதுக்கு எல்லா தகுதியும் உரிமையும் இருக்கிறதுனால முதல்ல பொதுக்குழு கூட்டணும். பொதுக்குழு கூட்டி மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய எல்லா தகுதியான உறுப்பினர்களை வச்சு அது சரியா நடைபெறுதா அப்படின்னு ஒரு 3 மாசம் உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி சரி பண்ணா மட்டும்தான் சரியான தலைமையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம நினைக்கிற மாதிரி சரியான வெற்றியை நம்ம பிடிக்க முடியும்.
இந்த ரெண்டையும் செஞ்சாதான் கட்சி நிலைச்சிருக்கும். எல்லாருக்கும் இப்ப சிம்ம சொப்பனம்ன்றது அதிமுகவை தாண்டி மற்ற கட்சிக்கும் கேசிபின்ற ஒரு நேம் வந்து பதிவாயிடுச்சு. அதே மாதிரி அடிமட்ட தொண்டனுக்கும் அடுத்த தலைமை அது வந்து கேசிபியா இருந்தா நல்லா இருக்குன்ற நிலைமை தமிழ்நாடு பரவி தொடங்கிச்சு. இன்னும் நீங்க வெளியே போகல, பேச்சு அடிப்படுது. நாங்க எங்க மாவட்டத்திலயும் சரி, விழுப்புரம் மாவட்டத்திலயும் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய தொகுதியில நான் பாக்குற எல்லா கிளை செயலாளர்ல இருந்து ஒன்றிய லெவல்ல இருக்கிற, மாவட்ட லெவல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும். இது பரவலா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட CV சண்முகம் வந்து ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டார் உட்கட்சி தேர்தலுக்கு. அப்ப பேசும்போது கூட நாங்க எங்களுடைய கருத்தை நாங்க முன் வச்சோம். கேசிபி சார் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, இதை வந்து பரிசீலனை பண்ணலாமே, உடனே உட்கட்சி தேர்தல் ஒண்ணு நடத்தி நாமளே பொதுச் செயலாளர் ஏன் உருவாக்க கூடாது, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, கட்சி வந்து நீங்க வந்து மேல இடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அதுக்கு அவர் வந்து சரியான அந்த பதில் எங்களுக்கு கொடுக்கல. நாங்க முன் வச்சுட்டோம். நாங்க தான் அதுக்கு இந்த தமிழ்நாட்டுல நீங்க எப்படி தலைமைக்கு ஊடகத்துல வந்து நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்க அவர்கிட்ட நேரடியா சொல்லிட்டோம். ஆனா அவர்கிட்ட பதில் சொல்ல முடியல. கேசிபின்ற ஒரு நேம ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட தைரியமா சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மற்ற மாவட்டத்திலயும் தைரியமா மாவட்டத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா தலைமைக்கிட்ட இந்த விஷயம் போய் சேரும். கண்டிப்பா ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அன்னைக்கு நீங்க பின்வாங்க கூடாது. இப்ப இருக்கிற நிலைமை எடுத்து சொல்லி நீங்க தான் பொதுச் செயலாளரா வரணும்ன்றது எங்களுடைய விருப்பம். தலைவர் உருவாக்குனதை நம்ம அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அத மறுபடியும் நீங்க தான் வந்து ரினோவேட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து என்ன மாதிரி இல்ல, எனக்கு வர பின்னாடி இருக்கிற சந்ததிக்கும் போய் சேரும். அவங்களும் இந்த கட்சியை காப்பாத்துவாங்க. தலைவர் பேர் எப்படி நிக்குதோ அது மாதிரி உங்க பேரும் பின்னாடி நிலைச்சு நிக்கும். அதுக்கு நாங்க எப்பவுமே உங்க பின்னாடி நிப்போம். இது வந்து அதிகபட்சமா பேசினா மன்னிக்கணும். இது என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். இப்ப ஏன் வந்து நிறைய பேர் வந்து வெளியே போறாங்க, ஸோ கட்சி ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதிமுகவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடப்பாடி என்னன்றாரு, நான் தான் பொதுச் செயலாளர் பண்றாரு, ஓபிஎஸ் என்ன நான் இருக்கணும், இல்லாட்டி என் பையனை வந்து ஒரு ஆட்சியில நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடுவில் வந்து சசிகலா வந்து நான் தான் இந்த வந்து கட்சியை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தினகரன் சார் ஒரு பக்கத்துல இருக்காங்க. சோ நம்ம அதிமுக கட்சியில யாரு பொதுச் செயலாளர், யாரு தலைமை ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே இல்லாம ஒரு கட்சி போயிட்டு இருக்குங்க சார். சோ இப்ப அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சிகிட்ட பலமா வந்து எதுனாலும் வந்து நம்ம திருப்பி அடிக்க முடியும். நம்ம ஏதாவது சொன்னா கூட வந்து நம்ம திருப்பி பேசுற மாதிரி இருக்கும். முக்கியமா பிஜேபி கூட்டணி ஆகாதுன்னு சொல்லி என்னோட கருத்துங்க சார். பிஜேபி கூட்டணி வந்து மக்கள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா விலையேற்றம், சோ அவங்களோட ஆட்சி வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிஜேபி. சோ அந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்சியில வந்து எல்லா பர்சன்ஸையும் வந்து ஸ்ட்ராங்கா வழி நடத்தணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ யாராவது எதிர்கட்சியில ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அதை வந்து தட்டி கேட்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கட்சியில வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அப்போ ஒற்றுமையா இருக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரியவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கை வச்சு, சோ யாரு பொதுச் செயலாளரா இருக்கணும், இனிமேல வந்து யாரு கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல வந்து நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான எதிர்கட்சியோ இல்ல ஆளும் கட்சியோ வந்து இல்ல அப்படின்னாங்க சார் வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றேன்னா, ஈவன் வந்து ஒரு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அடையாள அட்டை கூட நம்மளால வாங்க முடியல. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு அடையாள அட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியாத அளவுக்கு வந்து அந்த கட்சி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து இப்ப ஆளும் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் செகண்ட்ல வந்து டீடைல்ஸ் என்டர் பண்ணி ஆன்லைன்ல அடையாள அட்டை வாங்குறாங்க. நான்லாம் ஆன்லைன்ல அதிமுகவுக்கு ஆன்லைன்ல அடையாள அட்டை அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஓடிபி ஆப்ஷன் நிறைய வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். சோ அதனால பெரியவங்க முடிவு பண்ணி யாரு பொருளாளரா இருக்கணும், கட்சி எப்படி வலிமையா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களே முடிவு பண்ணி இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ நீங்களா சசிகலாவா தினகரனா இவங்க இல்ல எல்லாருமே வந்து கட்சிக்குள்ள இருக்கணும். ஆனா ஒருத்தர் யாரு பெரியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கட்சியில முடிவு பண்ணாதாங்க சார் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். அதுக்கான ப்ராசஸ ஃபர்ஸ்ட் பண்ணணும் சார். நம்ம
நம்ம முதல்ல என்னன்னா நம்ம அவங்கள போன இதுலயே சொல்லியிருந்தேன், இந்த பெட்ரோல் இதெல்லாம் எரிச்சு அவங்கள பத்தி கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும்னு. இப்ப நம்ம அவங்கள பத்தி பேசாம இருக்கிறதுனால அவங்க புரட்சியா அப்படியே கொஞ்சம் நிறைய பொய்யான விஷயத்தெல்லாம் டிவில போட்டு கொஞ்சம் இந்த லேடிஸுக்கு கூட டிக்கெட்லாம் ஃப்ரீன்னாங்க. ஆனா நான் கொஞ்சம் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். ஒயிட் போர்டுல மட்டும்தான் ஃப்ரீயா. அந்த மாதிரி நிறைய இவங்க புரட்சி திட்டத்துல நிறைய போலி விளையாட்டு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். அதாவது பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம் செய்வதற்கு அனுமதின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில அறிவிச்சாங்க. ஆனா அது வந்து சூப்பர் டீலக்ஸ் நடைமுறையில வந்து அது செய்யறது இல்லைங்கிறீங்க. இல்ல ஒயிட் போர்டுல மட்டும்தானா? ஒயிட் போர்டுன்றது ஏழ்மைப்பட்டவங்க பயணிக்கிற பஸ், அதுல மட்டும்தான். அந்த ஒயிட் போர்டு பஸ்ல மட்டும்தான் அந்த இலவச சலுகையை வந்து கொடுக்கறாங்க. ஆமா, கொடுக்கறாங்க. தேர்தல் வாக்குறுதியில சொன்னது வந்து அனைத்து பேருந்துகளிலும் தான் சொன்னாங்க. ஆமா சார். இல்லையா? இந்த மாதிரி இன்னும் இப்ப இதை நான் போய் பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி எல்லா பேருந்துகளிலும் இலவச பயணத்தை வந்து இவங்க கொடுக்கணும், தேர்தல் அறிக்கையில அறிவித்ததை போல. ஆனா அதை வந்து வெறும் ஒயிட் போர்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்க கூடாது, இல்லையா? இல்ல, இதுதான் நடைமுறையில ஒயிட் போர்டு மட்டும்தான் பாக்குறாங்க. அந்த ஸ்லிப் அவங்க பேப்பர்ல எப்படி எழுதிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நடைமுறை இங்க யாரும் வந்து டீலர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்துன்னு வரணும் இந்த விஷயங்கள்ல. மகளிர் பஸ் கட்டணத்தை பத்தி இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு. அதே போல வந்து இப்ப அந்த 1 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் எடுக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. மாசம் மின் கட்டணம் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இன்னும் வந்து வெளியில வராமே இருக்கு. அந்த இது போன மாசம் கொரோனான்னு சொல்லிட்டு ரீடிங்கே எடுக்கல. ரீடிங்கே எடுக்காம பழைய இதையே கட்ட சொல்லி சொன்னாங்க. அதையும் வந்து சேர்த்து நம்ம பேசணும் சார். இதோட சேர்ந்து அதையும் சேர்த்து நம்ம, அதாவது 2 பிரச்சனைகளை குறித்து நம்ம வந்து இந்த அரசாங்கம் சரியா செயல்படல கருத்தை வந்து நம்ம சொல்லணும். ஒண்ணு, பஸ் கட்டணம் வந்து பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் கொடுக்கணும். இப்ப அப்படி கொடுக்கப்படுறது இல்ல. சில பேருந்துகள்ல கொடுக்கறாங்க, சிலதுல தரது இல்ல. அது எல்லா பேருந்துகளிலும் கொடுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணம் வந்து மாசம் ரீடிங் கட்ட வைக்கணும். அத அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. இப்ப அதை செய்யலாம். அதை செய்யல சார், செய்ய சொல்லணும் சார். அந்த கட்சியில என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரியாவே. சொன்னோம் யாரு பூர்த்தியாளர் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் சரியா தெரியல. அறிக்கை கொடுக்குறாங்க, ஒன்னொருத்தங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, இவங்கதான் சொல்றாங்க. என்னதானா விஷயம், அது என்னதானா பிரச்சனை சொல்றீங்க? அதை சொல்லுங்க. நினைக்கிறேன் நானு வந்து நீங்க எப்படின்னா நம்ம அந்த பழைய மாதிரி கொண்டு வரணும் சார். நீங்க கேஸ் போட்டு பண்ணுங்க சார். ஏன்னா இப்ப எல்லாமே வந்து இப்போ நம்ம கட்சி வந்து அங்கங்க அந்த கிளை செயலாளர்கள் எல்லாமே உண்மையா அம்மாவோட விசுவாசிகள் யாருமே வந்து அவங்க மதிக்காம வந்து பண்றாங்க சார். இங்கிற லோக்கலோட இப்போ போட்டுக்கிற புதுசா வந்து பொறுப்பு மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாமே சார். அதுக்கு நீங்க தான் வந்து எதனா ஒரு இது மாதிரி பண்ணணும் சார். அதாவது கட்சிக்காரங்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படுற பொழுது வந்து ஒரு உண்மையான கட்சிக்காரங்களுக்கு எல்லோருக்கும் சரியா பார்த்து வழங்குறது இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா சார், கட்சி எல்லாம் ஒண்ணு சேரணுங்க. யாருக்குமே ஈகோங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணு சேரணும். தொண்டர்கள் மெஜாரிட்டி தொண்டர்கள் வந்து யார லைக் பண்றாங்களோ அவங்க பொதுச் செயலாளர் வரட்டும், தப்பு கிடையாது. எல்லாம் ஒண்ணு சேரணும், கட்சி வலுப்படுத்தணும். இதுதான் இப்ப இருக்கிற நம்ம ஸ்ட்ராட்டஜில இருக்கிற கட்சியில இருக்கிற மெயின் ஆப்ஷனே இதுதாங்க. அவங்க வேணாம் இவங்க வேணாங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. தீபாவளி இருந்து எல்லாம் இன்க்ளூடிங் பழையால் எல்லாம் எம்ஜிஆர் விசுவாசி இருந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். மெஜாரிட்டி தொண்டர்கள் வந்து யார செலக்ட் பண்றாங்களோ யாரு வேணாலும் வரட்டும். அதை தான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க. மெஜாரிட்டி தொண்டர்கள் யாரு லைக் பண்றாங்களோ அவங்க வந்து கட்சியை வலுப்படுத்தி கொண்டு வரட்டும். எல்லா அதுக்கெல்லாம் ஆலோசனைகள், ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் சொல்லி கட்சியை வலுப்படுத்துங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்லைங்கய்யா. உங்களை மாதிரி உண்மையான தொண்டர்கள் இருக்க வரையும் கட்சியை யாராலையும் அழிக்க முடியாதுங்கய்யா. ஏசிபி அண்ணன் மாதிரி தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய சக்தி இருக்க வரையும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. போறவங்க போயிட்டு போறாங்க. கண்டிப்பா வருகின்ற பாராளுமன்றத்துல அதிமுக யாருங்கிறத நிரூபிப்போம். ஒற்றுமை இருந்தாலாட்டி அதிமுக வெற்றி பெறுதுங்கய்யா.
சரி, அவ்வளவுதானே. பேசணுமா? இல்லைங்கய்யா, இப்ப நம்ம கழகத்துல இப்ப நீங்க சொன்னீங்களா ஐயா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு, அதுக்கான வாய்ப்புகள் எப்பங்கய்யா வரும்? பண்ணுவோம். அது இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அது ஒத்துழைக்கணும். அது எப்படி இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள அது வரும். எல்லாம் கைது நடவடிக்கைகள் ஒரு பக்கம் வரும், இந்த அம்மா களத்துல இறங்குற பொழுது ஒரு பக்கம் வரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம கரெக்டா எல்லாரையும் நம்ம நமக்கு யாரு வேண்டப்பட்டவங்கிறது தொண்டர்கள் மட்டும்தான் வேண்டப்பட்டவங்க. வேண்டப்படாதவங்க நமக்கு யாரும் கிடையாது. எல்லாரையும் நம்ம ஒண்ணா இழுத்து ஐயா ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தொண்டர்களை பார்க்க வரணுங்கய்யா. வர்ற அவசியம் அவசியம். ஒவ்வொரு மாவட்டத்தோடு வாங்க ஐயா. ஆமா, ஒவ்வொரு தொகுதிக்கும் வர போறோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் வருவோம். அன்னைக்கு பேசுற தொடர்ச்சியா தான் நம்ம இந்த போன எலெக்ஷன்ல கூட நம்ம என்ன பாக்குறோம்னா 77 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் சார். அதாவது 2 வாட்டி நம்ம முழுசா 5 ஆண்டு காலம் இருந்ததுக்கு அப்புறம் 77 சீட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தொண்டர்கள் என்னதான் கட்சி சின்ன வேண்டாமா போனாலும் நம்ம மேல இருக்கும் அந்த அந்த கட்டுக்கோப்பான ஒரு கொள்கையை தான் காமிக்குதே தவிர வேற எதுவும் இல்ல. பாஜக உள்ள தலைவராக அவனுக்கு தெரிஞ்சு போயிருது. நம்ம ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க, இல்ல கவர்னர் ஆக்கிடுவாங்க. அந்த நிலப்புலதான் உள்ளே வாரானுங்க. உள்ள வாரதே ஜெயிச்சா என்ன தோத்தான. இப்ப வந்ததுல இருந்து இப்ப அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா இருக்கிற பழைய தலைவர்கள் எல்லாம் போயிட்டு ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்ப களப்பணி ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் தெரியாது, மத்தவனுக்கும் தெரியாது. இன்னமும் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அதிமுகவை அழிச்சிட்டு அதுல வர்க்கம் தொண்டர்கள் நம்ம சேர்த்துக்கிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. கொங்கு மண்டலத்துல வந்த சீட்டெல்லாம் அதிமுக வாங்கி கொடுத்த சீட்டு, அது நம்மளுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த 2 சீட்டு கிடைச்சது, இல்லாட்டி கிடைச்சிருக்காது. இதெல்லாம் ரொம்ப ஓப்பனா தெரிகிற விஷயங்கள். சோ என்ன நம்ம எப்படி எடுத்துட்டு போற முன்னெடுத்து செல்வது என்ன பண்ணுது, கொள்கைகள் கொஞ்சம் ஆணித்தரமா இருக்கணும். இனிமே நம்ம பாக்குறோம் 3 விஷயம். இந்த ஆடு வெட்டக்கூடாதுங்கிறது அம்மா காலத்திலேயே ஒரு முறை ஒரு சட்டம் போட்டாங்க. கிராம கோயில்களுக்கு அந்த மிருகவதை தடை சட்டம்னு சொல்லிட்டு அந்த பலி கொடுப்பதை கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. அதுப்ப மக்கள் கடும் எதிர்வினை ஆற்றுனாங்க. அதனால அம்மாவே அந்த சட்டத்தை திருப்ப ரிப்பல் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த சட்டம் வேண்டாம், அது ஒன்று. அதனால பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்தியாவுல எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலையே ஆட்டுக்குட்டி மேய்ச்சி கசாப்பு கடைக்கு தான் கொடுக்கிறார். இது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல ஓ பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலா அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச மாட்டாங்க, பேசுறது இல்ல. 2வது திமுகவினுடைய ஒரு மறைமுக ஆதரவுல தான் சசிகலா அவர்கள் இப்ப கொஞ்சம் அந்த களத்துக்கு இறங்கி பண்றாங்க. 2வது திமுக இவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்திருவாங்கிற பயத்துல எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒடியறாங்க. அப்ப இதுல இன்னொரு நீங்க சொன்ன கருத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன வருதுன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம 77 தொகுதி இந்த கூட்டணியில ஜெயிச்சிருக்கிறோம். 66 தொகுதிகள் அம்மா காலத்துல ஜெயிச்சாங்க. அதுக்கு சமமா நாம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா அது ஒரு உண்மையான வெற்றியாக இருந்திருந்தால், பார்க்கப்பட்டால் இந்த இயக்கத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னா, 2006ல 65 தொகுதிகள்ல அம்மா ஜெயிச்ச பொழுது யாரேனும் அதிமுக கட்சியை விட்டு விலகி திமுக போய் சேர்ந்தாங்களா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். 2006 to 11 காலகட்டங்கள்ல யாரும் போய் பெருசா சேரல. யாரோ ஒருத்தர் 2 பேர் போயிருக்கலாமே ஒழிய பெரிய அளவுல இல்ல. தொண்டர்கள் யாரு நகரல. அப்ப இன்னைக்கு அது போல நகர்வுகள் இருக்கு அப்படின்னா, நீங்க 65 தொகுதிகளை ஜெயிச்சாலும் கூட இந்த இயக்கத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, அல்லது இந்த இருக்கக்கூடிய தலைமை இந்த தொண்டர்களை அனுசரித்து செல்கிறது. நமக்கு எல்லோரையுமே நம்மை வழி நடத்துகிறவர்கள் நம்மையும் அரவணைத்து செல்கிறார்கள்ங்கிற அந்த உணர்வு அவர்களிடத்துல வரல. அதுதான் வருத்தப்படுகிற செயலாக இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் திமுக செய்கிற தவறுகளை கடுமையாக விமர்சித்து நம்ம முன்னெடுக்கலாம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி செய்கிற தவறுகளையும் கடுமையாக விமர்சித்து முன்னெடுக்கலாம். அம்மா அவர்கள் சொன்னதை போல செய்ததை போல பிஜேபியையும் நம்ம எதிர்க்கணும், திமுகவையும் எதிர்க்கணும். வலிமையுள்ள அதிமுகவை தனித்து ஆட்சி அமைக்கிற பலத்தோடு இருக்கிற அதிமுகவை
ஒன்றுபட்ட அதிமுகவை, எல்லோரையும் ஒன்றடக்கிய அதிமுகவை, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இதை வந்து நம்ம உருவாக்கி வழி நடத்தலாம். தொண்டரும் பாக்குறோம், மக்களும் பாக்குறாங்க. எல்லாரையும் சேர்த்து அப்படிங்கிறது வந்து யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய தனித்தன்மையை வந்து தலைமைக்குள்ளது, என்னுடைய கெப்பாசிட்டி இது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாம இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயும் செட்டில் ஆகாதுன்னா. ஏன்னா எடப்பாடி விடமாட்டாரு, ஓபிஎஸ். அதாவது இப்ப எடப்பாடி வந்து ஆக்சுவலா என்னைய பொறுத்தவரை இல்ல, ஒப்பீனியன் மட்டும் சொல்றேன், தைரியமா அவர் வந்து பொதுக்குழுவை கூட்டி தன்னை வந்து அவர் நம்புறாருன்னா, அவரை 66 சீட்டு அம்மாக்கு ஈக்குவலா நான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் அடுத்த அதிமுக நினைக்கிறாருன்னா தைரியமா பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் நீங்க கிடையாது ஒருங்கிணைப்பாளர், நான் தான் பொதுச் செயலாளர்னு அவர் டிக்ளேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கழகத்துலதான் நீதி பிறக்கும். புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, பட் கழகத்தில் பிறப்பது தான் நீதி. அம்மா எப்படி தனி நிலைநாட்டினாங்க? 26 சீட்டோ 23 சீட்டோ ஜெயிச்சதுனால ஜானகி அம்மா வந்து சரி நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளே தோத்துட்டோம். இப்ப அதான் சொல்றேன் இல்லைங்களா, 66 சீட் நான் ஜெயிச்சுட்டு அம்மாக்கு ஈக்குவலானா லெட் ஹிம் கோ இன் தட் டைரக்ஷன். நான் தான் கட்சி, இருக்கிறவன் போறவன் போ, என்ன பயம்? இருக்கிறவன் போறவன் போன்னு சொன்னா ஓபிஎஸ் அமித்ஷா காலில் விழுந்து நம்மளை கம்பி எண்ணெய் வச்சிருவாரோன்னு பயம். அப்ப கட்சிக்கு என்ன இது, கட்சிக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க? எடப்பாடி ஏலத்துல முதலமைச்சர் பதவியை எடுத்துட்டீங்க, கூவத்தூர்ல நடந்த ஏலத்துல முதலமைச்சர் பதவியை வாங்குனீங்க நீங்க. அப்ப அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து தைரியமா இல்ல நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி இந்த 2 பேர்ல ஒருத்தராவது ஒரு நாள் தனியா தலைமை கழகத்துக்குள்ள போயிருக்காங்களா? போனது கிடையாது. அவங்க மைண்ட்லயே இல்ல நம்ம தான் கட்சி, நம்ம தான் தொண்டனை காப்பாற்றணுங்கிறது. இவங்க இருந்து கொத்து கொத்தா போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அதையே வந்து இன்னும் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல முதல்ல கட்சி இருந்து போகும்போதே வந்து கட்சியை கவனிச்சிருக்கணும், போறதுக்கு இல்லாம தடுத்து நிறுத்தணும். இப்படியே வந்து கொத்து கொத்தா போய் கட்சியில் சேர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில வந்து தொண்டர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் சேரும் போது நம்ம எந்த அறிக்கையும் சொல்லாம எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா அடுத்து இருக்கிற தொண்டர்களுக்கு எப்படி நம்பிக்கை வருங்க? ஏன்னா ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு இதே நம்ம கம்மு நாம போயிடலாம். முதல்ல வந்துங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களை தக்க வச்சுக்கணும், அதையவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவ 2 பேரும் மாத்தி மாத்தி எஸ்ரி ஓட்டுக்கிட்டு பதவி காப்பாத்திக்கிறதுக்குமே கட்சி காப்பாத்திக்கிறதுக்குமே எஸ்ரி ஓட்டுக்கிட்டு இருக்கிறத இப்ப வந்து டோட்டலாவே வந்து கட்சி என்ன நிலைமையில போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. எத்தனை பேர் கட்சியை விட்டு போறாங்க, எதையும் கண்டுக்கிறது இல்ல, ஒரு அறிக்கை கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அது எனக்கு வந்து அதை கூட பண்ணாம ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணைங்கிணைப்பாளர் பதவியில் இருக்காங்கன்னு தெரியலைங்க. கட்சி வந்து அடிமட்டம், ஆணி வேறே கட்சி தொண்டர்கள் தான். அதே வந்து ஆணி வேர் வந்து புடுங்கிட்டு இருக்கு, இவங்க மேல வந்துட்டு என்ன பண்ண போறாங்க? ஒரு நாளைக்கு இவளும் கீழ் வந்துருவாங்க. அதை பார்க்காம அதை தடுத்து நிறுத்தாம இப்படியே கொத்து கொத்தா போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் கட்சியில இருந்து போறாரு, ஒரு கமிஷனர் போறாரு அப்படின்னா ஒருத்தர் போனாருன்னா அவருக்கு ஆதரிக்கிற 100 பேர் 1000 பேர் போவாங்க. அப்படியே பாக்கையில அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரக்குள்ள பாத்தீங்கன்னா கட்சியில வந்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இப்ப அதை கூட தடுத்து, இது வந்து ஒரு பேசிக் நாலேஜுங்க, இதை கூட சிந்திக்காம இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் 2 பேருமே வந்து கட்சியவே கண்டுக்கல. தன்னுடைய சுயநலம், தன்னுடைய பணபலம், தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும், இதை 2 தவிர வேற எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு இல்லைங்க. கட்சியில யாரு இருக்கிறா யாரு போறா இந்த சிந்தனையே இல்லாம இருக்கிறாங்க. இப்படியே இருந்தாங்கன்னா அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள வந்துங்க நம்ம கட்டமைச்சு கொண்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கட்டமைச்சு கொண்டு வரக்குள்ள தொண்டர்கள் பாதி பேர் போயிருவாங்களா தெரியுதுங்க. இப்படியே விட்டோம்னா போயிட்டான் இருப்பாங்க. அடுத்த இருக்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு மனம் தளர்ந்து போயிருவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி கொடுக்கறதுங்க? எந்த ஒரு இதுவுமே பண்ணாம இருந்தா நம்மளும் போலாம், யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, கட்சி அவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தொண்டர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒப்பங்க அதை அப்படியே விட்டாங்கன்னா நீடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதை தடுத்து நிறுத்தணும். அதை கூட பண்ணாம இவங்க 2 பேரும் எனத்துக்கு கட்சியில் இருக்காங்கன்னு தெரியலீங்க. இவங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மனநிலைமை பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை தொண்டர்களுடைய ஒரு தகுதியோட இல்லாத நிலையில 2 பேர் இருக்கிறாங்க. அதுதான் உண்மைங்க. இது அவங்க 2 பேரும் கேட்டுட்டு ஒரு தொண்டன் பேசுனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்கட்டுங்க. முதல்ல வந்துங்க ஆணி வேர் இருக்கணும் மரத்துக்கு. ஆணி வேர்னா கட்சி காப்பாற்றணும், தொண்டர்களை தக்க வைக்கணும். அதை வந்து இதுவரைக்கும் பண்ணல. இந்த நிமிஷத்துல இருந்து பண்ணா கூட நாளைக்கு ஒரு 10 பேர் ஜாயிண்ட் ஆகணும், தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா நாளைக்கு 10 பேர், நாளானைக்கு 10 பேர், இப்படியே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. இதுதான் நடக்க போகுதுங்க. இதை தடுத்து நிறுத்தணும். இதுக்கு உண்டான வேலையை வந்து இந்த ஸ்பீச்சை கட்சியில இருந்தே பாதி பேர் வந்து டிஎம்கே போயிட்டு இருக்காங்கண்ணா. நம்மளை விட்டு போறதுக்கு என்னன்னா காரணம்?
இல்ல நம்ம சரியா இல்லையா இல்ல என்னன்னா காரணம்? இல்ல தலைமை மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதான காரணம், அல்லது தலைமை புறக்கணிக்கிறாங்கிற வருத்தம் தானே, தலைமை மேல இருக்கிற வருத்தம் தானே. அது கரெக்ட் தானே. அப்புறம் வந்து இவரு நம்ம மதுசூதன் அண்ணன் வந்து நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ இபிஎஸ் அண்ணன் போறாங்க, சசிகலா அங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஏன்னா இவரு வர்றாரு? இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, அந்த அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதானே. அப்போலோ ஒரு ஹாஸ்பிட்டல்ங்கிறது இப்போ உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க படுத்திருக்காங்க, நீங்க போய் தனியா பார்த்துட்டு வர்றீங்க, உங்களுக்கு வேண்டாதவங்க ஆனா உங்க சொந்தக்காரங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு வர்றாங்க. அது மாதிரி தனித்தனியா பார்த்துட்டு வர்றாங்க. ஊடகத்துல போடுவான் சசிகலா வர்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்வாசல்ல தலைதெறிக்க ஓடிட்டார் இது அப்படின்னு அவங்க ஊடகத்துல சசிகலாவை ஆதரிக்கிறவங்க அப்படி போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அங்க போய் இறங்கின உடனே சசிகலா அப்படியே ஜெர்க்காய் நின்றுட்டாங்க, உள்ள போறதுக்கே பயந்துட்டாங்கன்னு போடுவான். இதெல்லாம் அந்த ஊடகத்துல சொல்றது எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக வலிமையா இருக்கணும், தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும், பிஜேபி பாமக இல்லாத கூட்டணியா இருக்கணும், திமுகவை நம்ம வலிமையா எதிர்த்து களத்துல பிஜேபியை எதிர்த்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அதை நோக்கி வந்து நம்ம பயணிப்போம். நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 107வது நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. நீங்க இன்னும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்க சமூக வலைதளங்கள்ல உங்க நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொண்டு எல்லோரையும் இதுல கலந்துக்க சொல்லுங்க, நிறைய பேரை. நிச்சயமா இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு நம்ம இந்த ஜூம் மூலமா எல்லாரையும் ஒருங்கிணைத்து விட்டு நிச்சயமா அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வலிமையான அதிமுகவை உருவாக்கி 40க்கு 40 தொகுதிகள்ல வெற்றி பெறுகிற அளவுக்கு பாராளுமன்றத்துல நம்ம இந்த அதிமுகவை வலிமைப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்.